ஈரோட்டில் நடைபெற்ற சந்திப்பானது வாழ்நாளில் இதுவரை இல்லாத வகையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அளப்பரிய அன்பும் ஆதரவும் அளித்த என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தடைகளை எல்லாம் மக்களின் பேராதரவோடு முறியடித்து வெற்றியடைந்து வருவதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற சந்திப்பானது வாழ்நாளில் இதுவரை இல்லாத வகையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அளப்பரிய அன்பும் ஆதரவும் அளித்த என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்று விஜய் தெரிவித்துள்ளார். தடைகளை எல்லாம் மக்களின் பேராதரவோடு முறியடித்து வெற்றியடைந்து வருகிறோம் என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் நடைபெற்ற சந்திப்பானது வாழ்நாளில் இதுவரை இல்லாத வகையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாக விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் அண்ணன் செங்கோட்டையனுக்கு நன்றி என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். தடைகளை எல்லாம் மக்களின் பேராதரவோடு முறியடித்து வெற்றியடைந்து வருவதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் பவித்ரா. தவிக விஜய் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நடத்தி இருந்தார். இது தொடர்பாக நன்றி தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது ட்விட்டர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி, எப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் உடன் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் காட்டும் எல்லையில்லா அன்பினாலும் ஆதரவினாலும் பெரும் உத்வேகம் அடைந்து வருகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த உத்வேகம் எனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது என்றும், எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை ஆண்டு காலம் நம்மை ஆண்டாலும் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள என் அன்பு உரியவர்களுக்கு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏக்கத்திலேயே கனவுகளிலேயே காலங்கள் கடந்து போய்விடக் கூடாது. எனவேதான் என்னை வளர்த்து ஆளாக்கிய உங்களோடு இணைந்து உங்களுக்காக உழைக்கவே நான் இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த பயணத்தில் உங்களை சந்திப்பதற்கு நாம் புறப்பட்டதிலிருந்து எவ்வளவோ தடைகள் தொடர்ந்து நம்மை வந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றில் உங்களுக்கு தெரிந்தவை பல, உங்களுக்கு தெரியாதவை பல என்று ஒரு மறைமுகமான ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று அவற்றையெல்லாம் உங்களின் பேராதரவு மற்றும் தூய அன்பின் துணையோடு முறியடித்து வருகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று ஈரோட்டில் சந்தித்த அந்த சந்திப்பு தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி அந்த வகையில் இன்று மஞ்சள் மாநகரான ஈரோட்டில் நடைபெற்ற நமது சந்திப்பானது வாழ்நாளில் இதுவரை இல்லாத வகையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் அளப்பரிய அன்பையும் ஆதரவையும் அளித்த என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்று ஒரு நன்றியை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்த கழகத்தின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக விஜய் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.